ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோவில் சில்க் சாரியிலேருந்து க்ளோஸ் நெக் ஜாக்கெட் ஸ்டைல் பேனல் அனார்கலி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதோட கட்டிங் வீடியோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் இந்த அனார்கலி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது சாரியிலேருந்து கன்வெர்ட் பண்ண மாதிரியே இல்லை, ரொம்ப ரெடிமேட் மாதிரி இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் டாப் போர்ஷனோட பேக் பார்ட் இப்போ ஸ்டிச் பண்ணி காமிக்க போகிறேன். நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம், அதுக்கப்புறம் லைனிங், இது ரெண்டும் ஒன்றா பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நம்மளோட இந்த லைனிங் ஃபேப்ரிக், மெயின் ஃபேப்ரிக் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நெக்குக்கு மட்டும் 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த மெயின் ஃபேப்ரிக்கெல்லாம் நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எல்லா சைடும் நம்ம நாச் கொடுத்துக்கலாம். எப்பவும் போல் நாச் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம இதை அப்படியே உல்ட்டாவாக திருப்பிக்க போகிறோம். உல்ட்டாவாக திருப்பி நல்லா நீட்டாக ஒரு அயன் பண்ணணும், இல்லை டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம நம்மளோட மெயின் ஃபேப்ரிக், லைனிங் ஃபேப்ரிக் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு நம்ம ஓரத்துலேயே மெயின் ஃபேப்ரிக், லைனிங் ஃபேப்ரிக் ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ண போகிறோம். சுற்றியும் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த மெயின் ஃபேப்ரிக்கெல்லாம் சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து நம்மளோட டாட் நம்ம பிடிச்சி ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த 2 டாட்டும் நம்ம பிடிச்சி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்மளோட பேக் பார்ட் இப்போ முடிஞ்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் இதே மாதிரி தான் நம்ம தைக்க போகிறோம். நான் இந்த பேக் பார்ட்டை எப்படி தைச்சி காமிச்சினோ அதே மாதிரி எந்த சேஞ்சுமே இல்லாமல் ஃப்ரண்ட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே ஓவர். அடுத்து நம்ம அந்த ஜாக்கெட் ஸ்டைல் இருக்கு இல்லையா, நம்ம ஃப்ரண்ட்டில் கொடுக்க போகிறோம்ல, அது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஜாக்கெட் ஸ்டைலில் 2 பீஸ் இருக்குல்ல, இதில் ஒரு பீஸ் நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி இன்னொரு பீஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீஸ் எப்படி நான் ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். நம்மளோட இந்த மெயின் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, இந்த மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம், அதுக்கப்புறம் லைனிங், இது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுட்டு நம்ம நெக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு.
நம்ம எப்பவும் போல் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த மெயின் ஃபேப்ரிக்கெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா சைடும் சுற்றி வந்து இதுக்கு வந்து நம்ம நாட்ச் வந்து கொடுக்க போகிறோம். நாட்ச் கொடுத்தா தான் திரும்பும். அதுக்கப்புறமா நாட்ச் கொடுத்ததுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம உல்ட்டாவாக வந்து திருப்ப போகிறோம். உல்ட்டாவாக திருப்பிட்டு நல்லா வந்து ஒரு அயர்ன் பண்ணிவிட்டு ஒரு டாப் ஸ்டிச்சும் கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து வந்து நம்ம இந்த லைனிங் ஃபேப்ரிக் மெயின் ஃபேப்ரிக் இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து சைடில் வந்து நம்ம அட்டாச் வந்து பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா இந்த டாட் இருக்கு இல்லையா, இதையும் வந்து நம்ம பிடிக்க போகிறோம். ஓகே, இந்த டாட் கரெக்டாக பிடிக்கணும். உங்களுக்கு பிடிக்க தெரியலனா டாட்டே வைக்க வேண்டாம். ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த மெயின் ஃபேப்ரிக்கெல்லாம் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ஜாக்கெட் ஸ்டைலில் வந்து டாட் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. கொடுத்தா இன்னும் நல்ல ஷேப் வரும். பட் இந்த டாட் நீங்கள் கரெக்டாக பிடிக்கணும், இல்லைனா இந்த ஷேப் வந்து மாறி போயிடும். உங்களுக்கு இந்த டாட் பிடிக்க தெரியல, டாட்டே கொடுக்காமல் விட்டுடுங்க. ஓகே, இப்போ இந்த ஜாக்கெட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு வந்து நம்ம லேஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். 2 பீஸ்க்குமே வந்து நம்ம லேஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா லேஸ் அட்டாச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இது இப்படி தான் வச்சு தைக்க போகிறோம். குட்டி குட்டியாக வந்து இந்த போட்லி பட்டன்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட்டுக்கு. எப்படி நான் இப்போ சொல்கிறேன், இந்த பட்டன்ஸ் எல்லாம் எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். ஃபேப்ரிக் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு மணி இருக்குது இல்லையா, இந்த மணியை வந்து நடுவில் வந்து வச்சுட்டு அதை சுற்றி டைட்டாக வந்து கட்டி அப்படியே வந்து ஒரு நாட் மாதிரி போட்டு கட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் சிசர் வச்சு கட் பண்ணால் இது வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிள். இதை வந்து மணியில் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நம்ம வேஸ்ட் ஃபேப்ரிக்கில் கூட பண்ணலாம். ஆனால் மணியில் பண்ணால் ஷேப் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் இதை அட்டாச் பண்ணுற மாதிரி 1 by 1 வச்சு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உங்களோடது ரொம்ப குட்டி மெஷின் அந்த மாதிரினா வந்து கையிலே கூட தைச்சிக்கோங்க, இல்லைனா அந்த நீடில் வந்து உடஞ்சி போயிடும். ஸோ இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. இந்த பட்டன்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி மேலே வச்சு நம்ம ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்டிச் வந்து பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட இந்த ஃப்ரண்ட் பார்ட் இருக்குல்ல, அதை எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே நம்ம அந்த க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஜாக்கெட் ஸ்டைலை, அதை வந்து கரெக்டாக வச்சுட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நான் எப்படி சொல்கிறேன், இந்த ஜாக்கெட் ஸ்டைல் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதையும் இந்த ஃப்ரண்ட் பீஸையும் ஓரத்துலேயே வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்மளோட ஃப்ரண்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இது மேலே வந்து பேக் பார்ட் வச்சு ஷோல்டர் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். நான் இது மேலே பேக் பார்ட் போட்டு என்னோட வந்து ஷோல்டர் வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் பாடி பார்ட்டோட சென்டர், ஸ்லீவ் சென்டர் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு ஆஃப் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாடி பார்ட், ஸ்லீவ் இன்னொரு ஆஃப் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லீவோட கீழே வந்து நம்ம எப்பவும் போல் 1 inch சீம் அலவன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம மடித்து வந்து ஸ்டிச் பண்ணணும். இது எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் ஸ்டிச் பண்ணணும். ஓகே,
இப்போ ஸ்லீவோட இன்னொரு ஆஃப், பாடி பார்ட்டோட இன்னொரு ஆஃப் தனியாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2 ஸ்லீவும் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். அவ்வளோதான், நம்மளோட இந்த டாப் போர்ஷன் வந்து ஓவர். இதை நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து திருப்பி காமிக்கிறேன். நம்மளோட ஷோல்டர் டு வேஸ்ட்டு அவ்வளோதான் ஓவர். இப்போ இதை வந்து நம்ம ஒன் சைட் மட்டும் வந்து சைடு ஜாயிண்ட் வந்து பண்ண போகிறோம். இந்த ஃப்ரண்ட் பேக் இந்த 2 பார்ட் வச்சு நம்ம ஒரு பக்கம் மட்டும் நம்ம வந்து சைடு ஜாயிண்ட் வந்து பண்ணணும். நம்மளோட மெஷர்மெண்ட் கரெக்டாக பார்த்துட்டு ஒரே பக்கம் மட்டும்தான் சைடு ஜாயின் பண்ணணும். இன்னொரு சைடு வந்து சைடு ஜாயின் பண்ணக்கூடாது. நான் பாருங்கள், ஒரு சைடு வந்து சைட் ஜாயின் பண்ணாமலே இருக்கேன், ஒரு சைடு தான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், டாப் போர்ஷன் ஓவர். இப்போ வந்து பாட்டம் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாட்டமோட லைனிங் ஸ்டிச் பண்ணுறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பாட்டமோட லைனிங்கில் ஃப்ரண்ட் லைனிங் பேக் லைனிங் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் தான் வந்து சைடு ஜாயின் பண்ணணும், இன்னொரு பக்கம் சைடு ஜாயிண்ட் வந்து பண்ணக்கூடாது. இந்த சைடு ஜாயிண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கீழே வந்து மடித்து வந்து தைச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த பார்ட்டும் கீழே மடித்து வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய லைனிங் வந்து சைடு ஜாயிண்ட் வந்து நான் பண்ணிக்கிறேன், ஃப்ரண்ட் லைனிங் பேக் லைனிங் சேர்த்து. அதுக்கப்புறமா கீழே வந்து மடித்து வந்து லைனிங்கை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய இந்த மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து எல்லா பேனல்ஸ் வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த பேனல் அட்டாச் பண்ணும்போது நம்ம பேக் பார்ட்டுக்கு மட்டும் வந்து ஒரே ஒரு சிங்கிள் பேனல் மட்டும் பெருசாக வந்து இந்த ஜிப்புக்காக ஜிப்போட இடத்துல வந்து பெரிய பேனல்லாம் கட் பண்ணோம் இல்லையா, அந்த பேனல் வந்து கரெக்டாக ஜிப்பாண்ட வர மாதிரி வச்சு தைக்கணும். ஓகே, இப்போ என்னோடய பேனல் எல்லாத்தையும் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் ஒரு 1 by 1. அதுக்கப்புறம் வந்து டாப் போர்ஷன் பாட்டம் போர்ஷன் ரெண்டுத்தையும் வந்து வேஸ்ட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக வந்து நம்ம இப்போ சைட் ஜாயிண்ட்டும் வந்து பண்ணிடலாம். நம்மளோட ஸ்லீவில் இருந்து நம்மளோட வேஸ்ட் வரைக்கும் வந்து ஃப்ரண்ட் பேக் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து வேஸ்ட்டுக்கு கீழே வந்ததும் ஃப்ரண்ட்டோட லைனிங் பேக்கோட லைனிங் இந்த மாதிரி 2 லைனிங்கும் ஃபஸ்ட்டு வச்சு ஒன்றா வந்து ஜாயின் பண்ணி தைக்கணும். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டோட மெயின் ஃபேப்ரிக் பேக் பார்ட்டோட மெயின் ஃபேப்ரிக் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு தனியாக வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி இந்த 2 மெயின் ஃபேப்ரிக்கும் தனியாக வந்து தைக்கணும். நான் என்னோடய ஸ்லீவில் இருந்து இப்போ வேஸ்ட் வரைக்கும் ஃப்ரண்ட்டு பீஸ் பேக் ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா வச்சு என்னோடய கரெக்டான மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ்லேருந்து வேஸ்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா தனித்தனியாக வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வேஸ்ட் வரைக்கும் வந்தது இல்லையா, இப்போ இதுக்கு கீழே வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தொலைவு ஒரு 5 இன்ச்சுக்கு மட்டும் ஒன்றா வந்து ஃப்ரண்ட் பேக் எல்லாத்தையும் தைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட இந்த லைனிங் ஃபேப்ரிக் ஃப்ரண்ட்டோட லைனிங் பேக் லைனிங் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, அந்த மெயின் ஃபேப்ரிக்கை வந்து இந்த மாதிரி வந்து தனியாக எடுத்து மெயின் ஃபேப்ரிக்கை வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ நான் எப்படி எடுத்து தனியாக தைக்கிறேனோ அந்த மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கை மட்டும் தனியாக எடுத்து தனியாக ஸ்டிச் பண்ணணும். ஓகே, இப்போ துணியோட பேக் சைடு திருப்பிட்டு ஜிப்பு தைக்கணும் இல்லையா, அதுக்கு சென்டரில் கோடு போட்டுட்டு
ஒரு 2 இன்ச் இருக்கிற மாதிரி ஒரு கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த சென்டர் மார்க்கிங் இருக்குது இல்லையா, அந்த மார்க்கிங்கில் அப்படியே வந்து பின் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல பக்கமே வச்சு, பேக் சைடு நல்ல பக்கமே வச்சு பின் பண்ணணும். ஓகே, கெட்ட பக்கம்லாம் இல்லை, நல்ல பக்கமே வச்சு இந்த மாதிரி வந்து சென்டரில் பின் பண்ணிக்கலாம். நீளமாக கீழே வேஸ்ட் வரைக்கும் பின் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பின்னிங்க்கு இந்த சைடு அந்த சைடு வந்து அப்படியே வந்து ஒரு வி ஷேப்பில் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணணும். வி ஷேப்பில் பண்ணணும். ஓகே, நான் பாருங்கள் வி ஷேப்பில் பண்ணியிருக்கேன்ல. இப்போ நடுவில் வந்து அந்த ஸ்டிச் 2 ஸ்டிச்சுக்கும் நடுவில் நான் வந்து இதை வந்து கட் பண்ணி விடுறேன். ஓகே, வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிச்சிங்க்கு கரெக்டாக நடுவில் பார்த்துட்டு நான் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, அடுத்து வந்து நம்ம இந்த லைனிங் இருக்கு இல்லையா, இதை வந்து உள்ளே வர மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் எப்படி மடிக்கணும் அந்த மாதிரி இந்த லைனிங்கை வந்து உள்ளே வந்து மடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு குட்டி மடிப்பு இந்த மாதிரி வச்சு மறுபடியும் அந்த வி ஷேப்க்கு வந்து அப்படியே ஒரு ஸ்டிச் வந்து நம்ம பண்ணணும். இப்போ நான் இதை எப்படி மடித்து தைக்கிறனோ அதே மாதிரி ஃபுல்லாக அப்படியே வி ஷேப்பில் நம்ம வந்து மடித்து தைச்சிக்கணும். 2 பக்கமும் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 2 பக்கமும் மடித்து வந்து நம்ம வந்து நல்லா வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து 2 சைடும் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ ஜிப்பை எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஜிப்பை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, மேலே வந்து ஜிப்போட மேலே கொஞ்சம் லைட்டாக வந்து மடிச்சிடணும். ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் மேலே வச்சுட்டு ஜிப்பை வந்து அடியில் வைக்கணும். அடியில் வச்சு அப்படியே வந்து வி ஷேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்து வரப்போகிறோம். ஓகே, இந்த ஜிப்பை ஃபுல்லாக வந்து உள்ளே தள்ளிடுங்க. ஃபேப்ரிக் அதுக்கு மேலே வைங்க. அடுத்த சைடு ஃபேப்ரிக்கும் வந்து இன்னொரு சைடு வச்சு, இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் இல்லையா, அப்படி வச்சு வி ஷேப்பில் அப்படியே ஸ்டிச் பண்ணணும். வி ஷேப்பில். ஓகே, இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஜிப்பை அடியில் வைக்கணும், ஃபேப்ரிக்கை அதுக்கு மேலே வச்சு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணணும். அவ்வளோதான், நம்மளோட ட்ரெஸ் வந்து ஓவர். ஃபைனலாக வந்து நம்மளோட ட்ரெஸ் வந்து செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது உண்மையாகவே இது சாரீலேருந்து கன்வெர்ட் பண்ணதா அப்படின்னு எனக்கே ஒரு டவுட்டாக இருந்துச்சு. அந்தளவுக்கு வந்து ஒரு ரிச் லுக்கு, அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு வந்து இந்த ஹைலைட்டே இந்த ஜாக்கெட் ஸ்டைல் அண்ட் இந்த போட்லே பட்டன்ஸ், இந்த கலர் காம்பினேஷன் இதுதான். நீங்கள் எல்லோரும் வந்து கண்டிப்பாக இந்த ஸ்டைல் வந்து இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பர் பேட்டர்ன் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.